பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. நீ ஓடுறது உருண்டு போற மாதிரி இருக்கு. விளையாடுறதுக்கே நாள் முழுசும் போயிடுச்சு. இன்னும் வேணாம். முதல்ல வேலையை முடிச்சிடலாம். நீங்க இப்போ பெரியவங்களாயாச்சு. நீங்களே உங்க வீட்டை கட்டிக்கணும். சரியாமா. சீக்கிரமா கட்டிட்டு ஓய்வு எடுக்கலாம். காத்து அடிச்சா பறந்துடுமே. பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஐயோ, காத்து பலமா அடிக்குது. என் கூரை பிச்சுக்கும் போல காத்துக்கு ஸ்லோவா அடி. என் வீடு நல்லா இருக்கும். என் வீடு நல்லா இருக்கும். உன்னோட வீடு என்னோட வீட்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. நல்லா உழைச்சாதான் வீடு ஸ்ட்ராங்கா கட்ட முடியும். வீடு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும். அவ இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கானே. ஆனா அவ வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. இங்க யாரோ இருக்காங்க போல. இன்னைக்காவது நமக்கு விருந்து கிடைக்குமா? குட்டி பன்றியே, கதவை திற. முடியாது முடியாது முடியாது. அப்படியானால் ஊதி உடைத்து விடுவேன். ஐயோ, என் வீடு பறந்து போச்சா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் வீடு உடைச்சிட்டான். உண்மையாவே வீட்டை உடைச்சிட்டாங்க. நான் சொல்றத கேளு, அவன் ரொம்ப பெரியவன். இந்த வீட்டும் நீண்ட நேரம் நிக்காது. இதனை ஈஸியா ஊதி தள்ளிடுவேன். அந்த நரி இந்த வீட்டையும் உடைச்சிருச்சு. என்ன, இந்த வீடு அசையவே இல்ல? மறுபடியும் ஊதி பாப்போம். அவனுக்கே குழப்பமா இருக்கு போல. அமைதியா இருங்க. அவன் உள்ள வர போறான். இனிமே இவங்க இருக்கிற பக்கத்தால கூட வச்சு படுக்க கூடாது. இனிமேல நானும் நல்லா உழைப்பேன். நானும் ஸ்ட்ராங் ஹவுஸ் தான் கட்டுவேன். உழைப்பு எப்போ நம்மை காப்பாத்தும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.